டாக்டர் ஃப்ரீயா தான் இருக்காங்க, நீங்க போங்க. டாக்டர் உங்களையும் கூப்பிடுறாங்க. டாக்டர் இது வந்துட்டாங்க. யாழினி எல்லாத்தையும் சொன்னாங்கம்மா. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர், எனக்கு குழந்தை கூட வேண்டாம். இவர் என்கிட்ட அன்பா அனுசரணையா நடந்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். பாத்தீங்களா இளங்கோ, இதுதான் பொண்டாட்டி. புருஷனுக்கு குறை இருந்தாலும் சமுதாயத்துல அவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆம்பளைங்க நீங்க பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன குறை இருந்தா போதும், அவளை விலக்கி வச்சுட்டு இன்னொருத்தரை சேர்த்துக்கிறீங்க. இல்ல டாக்டர், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் முன்ன மாதிரி இப்ப இல்ல, ரொம்ப மாறிட்டாரு. அதனால தான் இந்த டெஸ்டுக்கே ஒத்துக்கிட்டாரு. இளங்கோ, உங்க டெஸ்ட் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கு. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தை பெத்துக்க முடியும். மெடிக்கல் சயின்ஸ் ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு. ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே வளர்ந்துருக்கு. மருந்து மாத்திரையிலேயே உங்க குறையை சரி பண்ணிடலாம். அதுக்கு உங்க ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் தான் வேணும். அதுக்கு என்ன டாக்டர், இனிமே துளசியோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம். என்னோட முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன். வெரி குட். இந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தா போதும், சீக்கிரமே நீங்க அப்பாவாயிடலாம். துளசி, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நல்ல மாற்றம் இருக்கு. நானே இதை எதிர்பார்க்கல. தேங்க்யூ டாக்டர். நீங்க டயட்ல இருந்து உடம்ப குறைக்கணும். முக்கியமா பிராய்லர் சிக்கனை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். பொண்ணுங்க சீக்கிரமாவே பெரிய மனுஷி ஆகிறதுக்கும் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கும் பிராய்லர் கோழி தான் காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அதுல கெமிக்கல்ஸ் இருக்கு. சத்தான உணவு மட்டும் எடுத்துக்கங்க. ஓகே டாக்டர். இளங்கோ, உங்க கடை பரோட்டாவை நீங்க சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிடாம இருந்தாலே நீங்க உடம்பு குறைச்சிடலாம். ஏன்னா மைதா மாவு உடம்புக்கு நல்லதே இல்ல. நான் மெடிசன்ஸ் எழுதி தர 2 பேருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா. சரி டாக்டர். சரிம்மா. மருந்து எழுதி தரேன், தவறாம சாப்பிடுங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு முறைச்சுக்கிட்டு இருக்காம ஒன்னா இருக்கணும். அப்பதான் மெடிசன்ஸ் வேலை செய்யுதா இல்லையான்னு தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க 2 பேரும் குழந்தை பெத்துக்கணும்னு யாழினிக்கு அவ்வளவு ஆசை. அவதான் எல்லா கஷ்டமும் படுறா. இந்த காலத்துல இப்படி சொந்தம் அமையறது அபூர்வம். எல்லாம் ஒன்னா சேர்ந்துருங்க. அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் புருஷன் பொண்டாட்டியா நடந்துக்கோங்க. நான் சொல்றதோட அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் குழந்தை பிறக்கும். அதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க.
வாங்க தர்மா. என்ன கதிர், இங்க என்ன செய்றீங்க? உங்களை தேடி நான் ஷெட்டுக்கு போனேன், நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, இங்க இல்லப்பா, நைட்டு தான் லாரி லோட் ஆக போகுது, அது வரைக்கும் சும்மா தானே இருக்கேன். அப்படியே போயிட்டு குதிரை குமாரை பார்த்துட்டு வரலான்னு வந்தோம். வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க கதிர், உங்க கூடவே நான் இருக்கேன், எனக்கே சொல்லாம இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. காரியமா? நாங்க யாரும் காரியம் பண்ணலையப்பா. அண்ணே கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? செல்வா லண்டன் போனதை சொல்றாரு. செல்வாவா போல கதிர், நீங்க உங்க லாரி அடமானம் வச்சு அமைச்சிருக்கீங்க. நீங்க செஞ்சது சாதாரண காரியம் இல்ல. காலம் முழுக்க என் குடும்பம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஏப்பா, இதே டைலாக் தான் உன் தங்கச்சியும் சொன்னா. ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி டைலாக்கோ? அண்ணே தர்மா, என்னால முடிஞ்ச சின்ன உதவி இது. இல்ல கதிர், சின்ன உதவி இல்ல. இன்னைக்கு நல்ல மனுஷங்களை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு. 1000ல் ஒருத்தர் நல்லவரா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீ 1000ல் ஒருத்தர் இல்ல, கோடியில ஒருத்தர். ஏப்பா, சினிமா பட டைட்டில் மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் சக மனுஷங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் யாருக்கும் வரதில்ல. நீங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. அப்பா, வெறும் நன்றியை மட்டும் சொல்லிட்டு போயிடாதப்பா. அப்புறம் லாரி மிக்கிறதுக்கு பணம் கொடுக்காம போயிடாத. அப்புறம் கதிர் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அண்ணே கதிர், இலங்கை தமிழர்களை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஊர்கா மாதிரி பயன்படுத்துறாங்க. ஆனா நீங்க உங்க உயிரா நினைக்கிற லாரி அடமானம் வச்சு உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த உதவியை நாங்க மறந்தோம்னா நாங்க நன்றி கெட்டவங்களாயிடுவோம். இனி உங்க காலுக்கு நாங்க செருப்பா இருப்போம் கதிர். ஐயோ, என்ன தர்மா இப்படி பேசுறீங்க? என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தனா நான் நினைச்சிட்டு இருக்கேன். தாய் தகப்பன் இல்லாத அனாதனா. உங்களையெல்லாம் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்லயே ஒரு பிடிப்பு வந்திருக்கு. பாருங்க கதிர், இனிமே நீங்க அனாதன்லாம் சொல்லாதீங்க, புரியுதுங்களா? நாங்க எல்லாரும் தான் உங்களுக்காக இருக்கோமே. தம்பி தர்மா, சீக்கிரமா நீயும் லண்டன் போயிடலாம்ப்பா. தயாராரு. நான் எப்படின்னு? ஏப்பா, செல்வா பணம் சம்பாதிச்சு அனுப்புவான்ல, அந்த பணத்தை வச்சு முதல்ல கதிர் லாரி எடுக்கணும். சூப்பர்ப்பா, சூப்பர். இதான்பா நானும் எதிர்பார்த்தேன். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, உங்க மாமியார் வீடு வசதியா தானே இருக்காங்க, அவங்க கிட்ட பணத்தை கேட்டுப்பாரு. நாளைக்கு உன்னை கொண்டு போய் லண்டன்ல விட்டு. என் மாமியார் வீட்லயா? பின்ன ஏன் மாமியார் வீட்லயா? அட என்னப்பா, நீதாப்பா புது மாப்பிள, கேளு தருவாங்க. ரேஷன் கடை அரிசியை பிளாக்ல வாங்கி இட்லி தோசை போட்டு வித்து சம்பாதிக்கிறவன் தான் மச்சான். நீ கேட்டாலும் தரமாட்டானா? அண்ணே சும்மா இருங்கண்ணே. இல்ல ரவின, ஏற்கனவே என்னால ராகினி நகை இருந்துட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல எப்படின்னா நான் கேட்க முடியும்? அதுவும் சரிதான். தர்மா, நம்பிக்கையோட இருக்கு. நீங்களும் சீக்கிரமா லண்டன் போலாம். அப்புறம் என்னப்பா, சாமியே வர கொடுத்தாச்சு, இனிமேல் லண்டன் பண்ணா மாதிரி தான். இங்க பார், ஒரே ஹெவி ரெயினா இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, அப்படி ஓரமா உட்காந்து டீயை போடுறீங்க, நான் ஓரமா உட்காந்து கட்டிக்கு போறேன். ஓகேவா? வா போலாம். ஆண்டி, ஆண்டி, ஆண்டி. தமிழினி, காலேஜுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டியாமே? உள்ள வாமா, வா, உள்ள வாமா. அன்னைக்கு பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல, நான் வரமாட்டேன், இங்கே நிக்கிறேன். சரி, எவ்வளவு நேரம் இங்கே நின்னுக்கிட்டு இருப்ப? வா உள்ள போவோம், உட்கார்ந்து பேசலாம். இல்ல, நான் காலேஜ்க்கு போகணும் ஆண்டி. நான் பேசுறதுக்காக வரல. தெரியுமா, கேள்விப்பட்டேன். படிக்கிறதுக்கு புக்ஸ்லாம் வேணும், உள்ள போய் எடுத்துட்டு வாங்க. என்ன புக்கு, எங்க இருக்கு? நிவேதிதா ரூம்ல ஷெல்ஃப்ல 2வது ஷெல்ஃப்ல ரெட் கலர் அட்டை போட்ட பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிசினஸ் டெவலப்மெண்ட் புக் இருக்கும். இவ்ளோ கரெக்டா சொல்ற? அங்கதான் அந்த புக் இருக்கா? அங்கதான் இருக்கணும். போய் எடுத்துட்டு வரீங்களா? நான் வெயிட் பண்றேன். போங்க ஆண்டி.
இந்த புக்கு நீ சொன்ன இடத்துல தான் இருந்துச்சு. நிவேதிதா வச்சதை நீ எப்படி கரெக்டா சொன்ன? புக்கை வச்சு எனக்கு தானே தெரியும் அது எங்க இருக்கும்னு. நிவேதிதா இருக்கும்போது நீ வந்து வச்சியா? அதான் சொன்னனே, நான் தான் வச்சேன். உள்ள வாம்மா. நிவேதிதா இருந்திருந்தா உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா. மறந்துட்டீங்களா? நிவேதிதா மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க. அந்த சத்தியத்தை காப்பாத்த வேண்டாமா? நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்காம நான் எப்படி உள்ள வர முடியும்? அதெல்லாம் நீ கண்டிப்பா வாங்கிடுவேமா. உள்ள வா. மார்க் ஷீட் சர்டிபிகேட்டோட தான் நான் உள்ள வருவேன். ஏன் அழறீங்க? அழாம என்னமா பண்றது? உன்ன மாதிரி தான் அவளும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு துடியா துடிச்சா. படிச்சு படிச்சு தன்னையே அழிச்சுக்கிட்டா. நம்மளெல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டாளப்பா. இனிமே நீங்க அழாதீங்க ஆண்டி. நிவேதிதா சாகல, நம்ம கூட தான் இருக்கா. இப்ப கூட நம்மள பார்த்துட்டே தான் இருக்கா. அம்மா நல்ல பாருங்க, நிவேதிதா உங்க முன்னாடி தான் நிக்கிறா. என்னம்மா ஏன் அழற? அப்போ இனிமே நான் உங்களை அம்மானு கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடுமா. சரி ஓகே, நான் காலேஜ் போயிட்டு வரேன் மம்மி. பாய். பாய் மம்மி. பாய்மா. அண்ணே இதை பார்த்துக்கங்க. டேய் சீக்கிரம் போடுறா, நான் போய் சப்ளை வேலையை பார்க்குறேன். சரிண்ணா. டேய் இங்கே வேறு எச்சில் இருக்கு பாரு, சீக்கிரம் எடுக்க சொல்லாத. போடா சார். சார் வாங்க சார். உட்கார. சாப்பிட என்னப்பா இருக்கு? பரோட்டா, கொத்து பரோட்டா, பீச்சு பரோட்டா, ஆம்லெட், ஆஃப் பாயில் எல்லாம். எனக்கு பசிக்கல. நீங்க என்ன வேணும் சொல்லுங்க சார். சார் பசிக்குது சார். இருடா. ஏய் எல்லாம் எங்களுக்கு இல்லப்பா, அவனுக்கு கொடுப்பா. அவனுக்கு கிளைய போடுப்பா. ஆமா சார். நான் ஒரு கொத்து பரோட்டா சொன்னா. ஏய் பொருள் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லல, அப்புறம் இருக்கு. அதெல்லாம் சொல்றேன் சார். முதல்ல ஒரு ஆம்லெட் சொல்லுங்க. நான் ஒரு டேய் ஆம்லெட். ஒரு கொத்து பரோட்டா, ஒரு ஆம்லெட். ஏய் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லுவல்ல. அதெல்லாம் சொல்றேன். 2 வீச்சு சொல்லல. சொல்லலனா அவ்வளவுதான். நான் அப்படியே 2 வீச்சுனா. அப்படியே 2 வீச்சுடா. அப்படியே கையை கொஞ்சம் அவுத்து விட்டேன். சொல்லுங்க சார். அவுத்து விடுங்க. அவுத்துடுப்பா. என்ன சார் இப்படி பண்ற? நேரம் சார் எல்லாம். பொருள் கிடைக்கணும் தான் சார். தாங்க வேண்டிய பதில் சொல்லுங்க. அங்க உட்கார்ந்துட்டு நம்மள நோய்ங்கறாங்க. நான் இன்னும் வீச்சு வரல, ஆம்லெட் வரல. நான் இவ்வளவு நேரம் ஆகுது. சாப்பிடுப்பா முதல்ல. வருது சாப்பிடு. சார் சேர்வாவே நல்லா இல்ல, தண்ணியா இருக்குது. எப்படிதான் உங்க கடையில வந்து சாப்பிடுறாங்களோ. என்னப்பா உன்னை எந்த பாடுபடுத்துறான்? அட நீங்க வேறனே, போலீஸே உன்னை பார்த்து மிரளுது. பின்ன திருட்டு பொருள் எங்கேயாவது கொடுத்துருப்பா, அடையாளம் சொல்லிட்டா
பாதி கோர்ட்டுக்கு மீதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போகும். ஓஹோ, அதான் மேட்ரா? ஆமா, அடுத்தவங்க காசுல திங்கிறவன் போலீஸ்காரன். அவனே காசு கொடுத்து சோறு வாங்கி தரானா சும்மாவா? எல்லா காரணமா தான். போலீஸ்காரனுக்கு இது செலவில்லை, முதலீடு. என்ன பண்ணுவாங்க, திருட்டு பொருள் கிடைச்சா ஆளுக்கு பாதியை பங்கு போட்டுக்குவாங்க. மீதியை தான்ப்பா கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. நமக்கு தெரியாதா? சரிப்பா, சொந்தக்காரங்க யாராவது இருந்தா சொல்லு. லண்டன் ஆஸ்திரேலியான்னு அனுப்பி வைப்போம். எனக்கு கிடைக்கிற கமிஷன்ல 50% உனக்கு கொடுத்துறேன். என்கிட்டயவா? பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க, போட்டு கொடுக்கவா? என்னப்பா நீ? நான் யாரையும் ஏமாத்தலப்பா. நேரம் சரியில்லைண்ணா லண்டன்னா மயிலாப்பூர் கூட போக முடியாது. இங்க பாரு, செல்வாவை லண்டனுக்கு அனுப்பி வச்சாச்சு. அவன் சேஃபா போய் சேர்ந்துட்டான். எல்லாத்துக்கும் நேரம் வரணும்பா. செல்வா லண்டன் போயிட்டானா? என்னப்பா இது கூட உனக்கு தெரியாதா? சொந்தம் தான் பேரு, இது கூட தெரியல உனக்கு? பையன் லண்டன்ல இருந்தே இங்க எல்லார்ட்டையும் பேசிட்டான். யாழினிக்கு ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா தர்மாவையும் பிளைட் ஏத்த போறேன்னா பாத்துக்கிய. லண்டன் போறதுக்கு ஏது காசு? ஆமா, நீ தான் எச்சு கையிலேயே காக்க ஓட்ட மாட்டேந்தியா? கோவப்படாதப்பா. நம்ம கதிர் இருக்கான்ல, அதான்ப்பா நம்ம லாரி டிரைவர் கதிர். யாழினி கேட்டுச்சுன்னு லாரி அடமானம் வச்சு கொடுத்தாப்புல. அழுங்காம குழுங்காம செல்வாவை அனுப்பி வச்சாச்சு. கதிர் உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான்பா. சிங்கம்னு நிரூபிச்சுட்டான்பா. ஏப்பா, எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டான்பா. அவன் மனுஷன்பா, அப்படிதான்பா இருக்கணும். ஜபர்பா, நான் சொல்றேன்னு நினைக்காத. போலீஸ்காரனுங்க அவனுங்க சாப்பிட்றதுக்கே காசு கொடுக்க மாட்டானுங்க. இதுல திருட்டு பையனுக்கு வாங்கி தரானுங்கன்னா காசு கொடுக்காம கம்பி நீட்டுவானுங்க. ஜாக்கிரதை. ஓஹோ, லாரிக்காரன் ஹீரோவாவை பார்க்குறானா? இவனை கூட்டிக்கிட்டு போய் கண்டிப்பா பொருளை கண்டுபிடிச்சிடணும் சார். ஆமா, அது வந்து சார் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க சார். என்னப்பா? உள்ள வாங்க சார், சொல்றேன் வாங்க. இருங்க சார், போயிட்டு வாங்க. என்னப்பா? சார் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணோம். சொல்லியா? என்ன? இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோ. யோ, எதுக்கியா பணம் தர? இல்லை சார், எனக்கு தெரிஞ்ச லாரி டிரைவர் கதிர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என் வழியில் ரொம்ப கிராஸ் பண்ணிட்டே இருக்கான். அவனை ஒரே ஒரு நாள் லாக்கப்பில் வச்சு லாடம் கட்டுக்கு சார். அது போதும் சார். அப்படிலாம் பண்ண முடியாதியா? காரணம் இல்லாமல் லாக்கப்பில் தள்ள முடியாது, மேலேயே கையை வைக்க முடியாது. முன்னாடி மாதிரி இல்லை, மனித உரிமை அது இதுன்னு ஆளாளுக்கு கிளம்பிடுறாங்கய்யா. சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நான் பணமும் தந்து ஐடியாவும் கொடுக்குறேன் சார். என்ன ஐடியா? இந்தாங்க சார். பரவாயில்லையா, இப்பெல்லாம் போலீஸை விட நீங்க நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கயா. இதெல்லாம் சாதாரண சார். பாபநாசம் படத்தை பாருங்க, கமல் சார் அசத்தி இருக்காரு. போலீஸ் மாதிரியே சாமானிய யோசிக்க முடியும் நிரூபிச்சிருக்காரு சார். சார் என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு சார். நீங்க கேட்டீங்கன்னா ஓசிலே நான் சொல்றேன் சார். சரியா, அடிக்கடி வந்து கேட்டுட்டு போறேன். சரி, அந்த லாரிக்காரனை அடையாளம் காட்டு. சரிங்க சார், நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஓகே.